ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இகாமர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் ONDC பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ONDCனா என்னென்னா அப்ரிவேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். 1 மார்க் பேசிடலாம். ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ். ஸோ எல்லாருமே வந்து இதை பற்றி அதிகமான ஒரு ஹைப் இருந்துச்சு. கமெண்ட் செக்ஷனில் எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா பரவலாக 2-3 பேர் ONDC பற்றி பேசுங்க, ONDC பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஆர்வம் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இந்த வரிசையில் வந்து ONDC ஒரு பிளாட்ஃபார்ம் போல் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த 3 பிளாட்ஃபார்மில் செல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம செல் பண்ணி நம்மளோட லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் எல்லாருமே பேக் டு பேக் அந்த கேள்வியை கேட்டுட்ருக்கீங்க. பட் விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இல்லை அதர் தென் eBay, ஷாப்க்ளூஸ் அந்த மாதிரி ஒரு மர்ச்சன்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி ONDC கிடையாது. இன்ஃபேக்ட் நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து என்னோட கருத்தையும் நான் ரிசர்ச் பண்ணி எனக்கு கிடைச்ச தகவல்களை மட்டும் தான் சொல்கிறேன். நான் ஏன்னா இப்போ நம்ம அமேசானை பற்றி பேசணும், அமேசானை செல் பண்ணியிருக்கோம், அதில் நடந்த கஷ்ட நஷ்டத்தை வச்சு ஒரு விஷயம் பேசலாம். பட் ONDCன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அது வந்து ஒரு டெஸ்டிங் ஸ்டேஜ் தான் இருக்குது. அதை ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலை. ஸோ அதை ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இது என்னோட தாட் ப்ராசஸையும் நான் படித்த சில விஷயங்களை தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணேன், படித்த விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ மர்ச்சன்ட் சர்வீஸ்னால் என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ அமேசான் இருக்குது. அமேசானோட வேலை என்னென்னா, செல்லர் உள்ளே வாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், உங்கள் ப்ராடக்ட்ஸை சூப்பராக கேட்லாக்லாம் போட்டு லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதை தான் அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட URL எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் ஆட்ஸு, அவங்களுக்குன்னு இருக்க டிவி சேனல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து விளம்பரம் பண்ணி ஒரு சில டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ணி வெப்சைட்குள்ளேயோ அப்ளிகேஷன்ஸ்குள்ளேயோ கொண்டு வர வைப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமர்ஸ் உள்ள வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துருச்சுப்பா நீங்கள் லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு, இன்னும் நான் என்னோட லாஜிஸ்டிக்ஸ் டீமே அரேஞ்ச் பண்ணுறேன். அவங்களே உங்கள் வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸோட வீட்டில் சேர்த்துருவாங்க. பேமெண்ட் எல்லாமே நானே கஸ்டமர்ஸ்ட்டை வாங்கிட்டு உங்ககிட்ட கொடுத்துறேன். ஸோ ஒரு அமேசான் பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்காக ஸ்ட்ராங்கான ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க 24/7. உங்களுக்காக பேமெண்ட் கேட்வே சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க, லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க உங்கள்கிட்ட கமிஷன் சார்ஜும் ஃபிக்ஸட் க்ளோசிங் ஃபீஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு மர்ச்சன்ட் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லுவாங்க. அமேசான் மர்ச்சன்ட் ப்ரொவைடர்ஸ், ஃப்ளிப்கார்ட் மர்ச்சன்ட் ப்ரொவைடர்ஸ், மீஷோ மர்ச்சன்ட் ப்ரொவைடர்ஸ் தான். ஸோ அந்த வரிசையில் ONDC இதே மாதிரி சர்வீஸ் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. ONDC அவங்க என்ன ஒரு பர்பஸில் யூஸ் பண்ணாங்கன்னா, அதை சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் தெரிஞ்சால் தான் இந்த கான்செப்டே புரிய முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ். கூகுளில் போய்ட்டு யூனிகாமர்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். UNICOMMERCE. இந்த யூனிகாமர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வச்சுக்கோங்க. இந்த சாஃப்ட்வேரோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்லோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, காலையில் எழுந்திப்பாங்க, சாப்பிட்டு எல்லாத்தையும் ஃப்ளிப்கார்ட் லாகின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எத்தனை ஆர்டர் இருக்கோ அதோட ஷிப்பிங் லேபிள்ஸு மேனிஃபெஸ்ட்டில் எடுத்து வச்சுப்பாங்க. அமேசான் லாகின் பண்ணுவாங்க, எத்தனை ஆர்டர்ஸ் வந்துருக்கோ அதை ஷிப்பிங் லேபிள் ஜெனரேட் பண்ணி வச்சுப்பாங்க. பேக் டு பேக் மீஷோ, அதை தான் அவங்க ஒரு ஓன் வெப்சைட் வச்சிருக்கலாம். அதுக்கு எல்லாத்தையுமே பார்த்து ஷிப்பிங் லேபிளாக எடுத்து வச்சுட்டு பேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேக் பண்ணோன்னே கொரியர் டீம் வருவாங்க, கொரியர் டீமில் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களோட லைஃப் சைக்கிள் இந்த மாதிரி தான் போய்ட்டு இருக்குது. இது என்னென்னா, ஒவ்வொரு வாட்டியும் தனித்தனி லாகின் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நாங்கள் வந்து சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு யூனிகாமர்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் உங்களோட அமேசான் செல்லர் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கோங்க எங்கள் யூனிகாமர்ஸ் லிங்க்கோட. உங்கள் ஃப்ளிப்கார்ட் செல்லர் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன பிளாட்ஃபார்மில் செல் பண்ணுறீங்க, இன்க்ளூடிங் நீங்கள் ஒரு ஓன் வெப்சைட் வச்சுனா கூட அதையும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூனிகாமர்ஸ்ன்ற இந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டருக்கான ஷிப்பிங் லேபிள்ஸு ப்ளஸ் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு, மந்த்லி GST ரிப்போர்ட்ஸு, சேல்ஸ் ரிப்போர்ட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரே இடத்துல பார்த்துக்கலாம். நீங்கள் தனித்தனியாக நீங்கள் லாகின் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி யூனிகாமர்ஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. அது வந்து இந்த நிறைய சேல்ஸ் நடக்கும் பார்த்தீங்களா, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் நடக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேர் ஹவுஸ் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்க இப்போ யூனிகாமர்ஸோட சர்வீஸ்க்கும் அமேசான் சர்வீஸ்க்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அமேசான் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆர்டர் வர வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் சர்வீஸ். யூனிகாமர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களை அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஆர்டர்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கும் மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரே இடத்துல நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். 2 பேருக்கும் வித்தியாசமான சர்வீஸ். இப்போ ONDC நான் ஏன் இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த யூனிகாமர்ஸ்ன்ற விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னோன்னா, ONDC அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்காக மார்க்கெட்டிங்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட் லெவலில் இருக்க மர்ச்சன்ட் தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் நமக்கு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பேர் தெரியாத சின்ன மர்ச்சன்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸு, வெப்சைட்ஸ்லாம் அங்கங்கே பரவலாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. மேபி நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்டில் தான் சொல்லுங்கள். அவங்களோட வேலை என்னன்னா, அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனை மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய பேர் டவுன்லோட் பண்ண வைப்பாங்க. அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணி செல் பண்ணிக்கலாம். ஸோ லைக் வைஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரி நிறைய சின்ன ஆளுங்களும் வந்து மர்ச்சன்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, வெப்சைட்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே ONDCக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க.
இவங்க வந்து யார், செல்லர்ஸ் கிடையாது, மர்ச்சன்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆட்கள். இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ONDC ஆல்ரெடி எங்ககிட்ட நிறைய மர்ச்சன்ட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, நீங்கள் ஒரு செல்லராக ஜஸ்ட் நீங்கள் வாங்க சார்னா நான் உள்ளே போய் என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என் ப்ராடக்ட்டை நான் லிஸ்ட் பண்ணுறேன். லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த யார் யாரெல்லாம் இவங்க கூட டைப் பண்ணுறாங்க, எந்த மர்ச்செல்லாம் டைப் பண்ணுறாங்களோ அவங்களோட அப்ளிகேஷன்லையும் அவங்களோட வெப்சைட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும், விச் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ONDCயோட கான்செப்ட். இப்போ அதுக்கு மார்க்கெட்டிங் யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஸ் யூஷுவல் அந்த மர்ச்சன்ட் தான். ஈவன் ஃப்ளிப்கார்ட், அமேசான் கூட நாங்கள் ONDC கூட டைப் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கும்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கான ஸ்டெப் எதுவும் எடுக்கலை. இப்போ எனக்கு இதுதான் நான் இவ்வளோ நாள் நான் ரிசர்ச் பண்ணது இதுதான். பட் எனக்கு என்ன ஒரு தாட்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசானே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ONDCக்குள்ளே வந்துட்டாங்க மீன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேல்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் கூட டைப் பண்ணனால ஆல்ரெடி செல்லர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ டேரெக்டாக அமேசானுக்குள்ளே போய் லிஸ்ட் பண்ணாமல் ONDC லிஸ்ட் பண்ணுறேன். ONDCக்கு வந்து அமேசானோட டைப் பண்ணலாம், அமேசானில் லிஸ்ட் ஆகுது. இப்போ எனக்கு யார் வந்து லாஜிஸ்டிக்ஸ் டீம் ப்ரொவைட் பண்ணுவாங்க? ONDCன்னு ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குமா, இல்லை அமேசானோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி தான் எனக்கு பேமெண்ட் வருமா, இல்லை ரிட்டர்ன்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது யார் ஹேண்டில் பண்ணுறது ரிட்டர்ன்ஸு, லாஜிஸ்டிக்ஸ் டீம் யார் ப்ரொவைட் பண்ணுவா, கம்ப்ளீட்டாக இந்த என்னோட ஒரு செல்லராக நான் ஒரு ப்ராடக்ட் அனுப்புனேன்னா எனக்கு யார் அத்தாரிட்டி, இந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் நிறையா சர்ஃப் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ONDCன்றது ஒரு மர்ச்சன்ட் சர்வீஸ் கிடையாது, உங்களுக்காக மார்க்கெட்டிங்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க மர்ச்சன்ட் ப்ரொவைடர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க, செல்லர்ஸையும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. உங்களுக்காக மார்க்கெட்டிங் பண்ண போகிறதும் ஆர்டர் எல்லாமே வந்து அவங்க தான் பார்க்க போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு என்னென்னா, யூடியூப்லையும் சரி நிறைய இடத்துலையும் சரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டுக்கு போட்டி ஆரம்பிக்கிறாங்க, அமேசானுக்கு போட்டி ஆரம்பிக்கிறாங்க, சிறு வியாபாரிகள் இதனால் பயன்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் வந்து ஃபேக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இது எப்படின்னா, ஒரு சைக்கிளுக்கு இன்னொரு சைக்கிள் தான் போட்டி, ஒரு பைக்குக்கு இன்னொரு பைக்கு தான் போட்டி. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அந்த மாதிரி கான்செப்ட்ன்றது ஒரு மர்ச்சன்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது. இது ONDCன்றது வேறு பர்பஸ். ஸோ இது வரதுனால இந்த இந்த சர்வீஸ் அடி வாங்கும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு எந்த வகையில் அது நல்லாயிருக்கும்னு தெரியல. ஸோ ஆன் தி ஹோல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். என்னென்னா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, உங்கள் மாதிரி தான் நானும் எதிர்பார்த்தேன். ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஈக்குவலாக ஒரு வெப்சைட் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டால் வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு மர்ச்சன்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இவங்களுக்குலாம் என்னென்ன அடிப்படையாக நிறைய விஷயம் தேவைப்படும். அடிப்படையாக என்ன தேவைப்படும்னா, ஒரு ஸ்ட்ராங்கான வெப்சைட் லைக் ஹோஸ்டிங் நல்லா இருக்கும். 1,00,000 பேர் ஒரே செகண்டில் அந்த வெப்சைட்டை ஹிட் பண்ணாலும் கிராஷ் ஆகாமல் லாகின் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு வெப்சைட் வேணும். ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேமெண்ட் கேட்வே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும். COD மட்டும் இல்லாமல் டெபிட் கார்டு மூலமோ, நெட் பேங்கிங் மூலமோ, UPI மூலமோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட் கேட்வே சர்வீஸ். பட் ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பீம்னு ஒரு ஆப் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க அதான் ஃபஸ்ட்டு ஜிபே முன்னாடியே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. பீம்னு ஒரு பேமெண்ட் கேட்வே சர்வீஸை அவங்க ஆல்ரெடி வச்சுருக்காங்க. வெப்சைட் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவங்க நினச்சின்னா, கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா, இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்கிற பாரிவாகன் வெப்சைட் இருக்குது, ரெஜிஸ்டருக்கு தனியாக வெப்சைட் இருக்குது, RBIக்கு தனியாக வெப்சைட், அதே மாதிரி இகாமர்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு வெப்சைட் ஈஸியாக அவங்களால ரெடி பண்ண முடியும். ஸோ வெப்சைட் முடிஞ்சு, பேமெண்ட் கேட்வே ஆல்ரெடி பீம் இருக்குது சொல்லிட்டேன். மூணாவது அடிப்படையாக எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய விஷயம் வந்து லாஜிஸ்டிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இல்லாதனால தான் மீஷோ இன்றைக்கு வரைக்கும் தடுமாறிட்டே இருக்குது. பட் ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இந்தியா போஸ்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ் இருக்குது. சார் அது வந்து கொரியர் சர்வீஸ்லாம் கிடையாது, லெட்டர் போடுறேன்னு சொல்லுவீங்க. பட் இன்றைக்கி நிறைய பேர் பார்சலும் பண்ணுறாங்க ஸ்பீட் போஸ்ட்டில். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸும் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இந்தியா போஸ்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பிரச்சனையே கிடையாது. அவங்க புதுசாக ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி உருவாக்கணும் கூட அவசியம் இல்லை. இந்தியா போஸ்ட் கூட டைப் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் கூட டைப் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. நாலாவது வந்து மார்க்கெட்டிங் சர்வீஸ்க்கும் நல்ல ஒரு கம்பெனியை பிடிச்சி சோஷியல் மீடியா, கூகுள் ஆட்ஸு, டெலிவிஷன் ஸ்டேட்டஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. அவங்க இந்தியன் கவர்மெண்ட்ஸாக இல்லை ஒரு செலிபிரிட்டியை வேணால் வச்சு ப்ரொமோஷன் பண்ணி ஒரு வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி ஈஸியாக, ஏன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே சர்வீஸ் ஆல்ரெடி இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸும் ஈஸியாக இருக்குது. ஒரு நல்ல வெப்சைட்டு நல்லா பில்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணாலே நமக்கும் லாபம் கிடைக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு கார்ப்பரேட் வெப்சைட்டை நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்கள் வழியிலே வரேன், ஈஸியாக அவங்கள தூக்கி போடலாம். பட் இந்த மாதிரி பண்ணாமல் ஒரு புதிய பிஸ்னஸ் மாடல் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் எனக்கு வந்து என்னோடய ஒப்பீனியன் படி கொஞ்சம் தேவையே இல்லாமல் இருக்கிற மாடலை நம்ம எக்ஸிஸ்டிங் மாடல் வந்து பில்ட் பண்ணலாமே அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் யாருமே இதை வந்து ஹர்ட் பண்ணணும்னு சொல்ல. ஏன்னா நீங்கள் நான் தமிழரா, நீங்கள் இந்தியரா வந்துட்டு இப்படிலாம் பேசலாம்னு இருப்பீங்க. பர்பஸ் ஒன்று தானே, அது எண்ட் ஆஃப் த டே மணி தானே எல்லாத்துக்குமே, அதுக்காக சொல்கிறேன். ஸோ ONDC பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவில் தான் வந்து என்னோட ரிசர்ச்சில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் வந்து இல்லை சார் நான் படித்தது இப்படி இருந்துருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே உங்களோட கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுறேன். இந்த விஷயத்தில் எனக்கு வந்து ஒரு முரண்பாடு இருக்கா, தாராளமாக தெரிவிங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ONDC பற்றி பேசிட்டேன். வேறு எதை பற்றிலாம் வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.